ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு, பிரேக் டவுன் ஆன ஸ்டாக்கு மற்றும் அதோட ஸ்ட்ராட்டர்ஜி அனாலிசிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். டோன்ட் மிஸ் டு வாட்ச் அன்டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிடலாங்க. நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். ஸோ நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தமாக 4 ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணேன். ஹெக்ஸ்ட்டு, டாடா மோட்டர்ஸ், விம்டா லேபரட்டரிஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன். ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் புக் பண்ணதோட டீட்டெயில்ஸை எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் அந்த ட்ரேடை எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணோம். கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் இன்ட்ராடேயில் ஃபெயிலியர் ஆகாது உங்களுக்கும் என்னைய மாதிரியே. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண ஸ்டாக் ஹெக்ஸ்ட்டுங்க, HEXT ஹெக்ஸ்ட்டு. ஸோ அதை ட்ரேடிங் வியூவில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டரை பயன்படுத்தி தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராஃபிட்டும் மேக் பண்ணிகிட்ருக்கேங்கிறது. ஸோ அது பவர்ஃபுல்லான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டர்ஜி. ஸோ இதில் ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு மெயினான ரீசன் நீங்களே சொல்லுங்கள். இந்த சேட்டை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சேட் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் ஏன் எடுத்தேங்கிறத உங்கள் வியூவையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி டுடே சிபிஆருங்கிறது இங்கே கிளியராக தெரியுதா? ஸோ இந்த இண்டிகேஷன் தெரியுது பாருங்கள், 3 டாட் லைன்ஸ், ப்ளூ கலர் டாட் லைன்ஸ். ரைட் சைடில் வேல்யூ 781, 781.58, 781.50. ஸோ இதுதான் இன்றைக்கி சிபிஆருக்கு பிலோவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க கேண்டில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி நான் ரைட் சைடில் ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள், கிரே கலர் வேல்யூ ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் 761.17 ரைட் சைடில் ஏரோ இண்டிகேஷன் காமிச்சிருக்கேன், ப்ரீவியஸ் டே லோவையும் காமிச்சிருக்கேன். ஸோ அதை ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ ட்ரெண்டு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இந்த ஸ்டாக்கில் நம்ம பியரிஸாக இருக்குது. ஸோ செல் என்ட்ரி எடுக்கணும். ஸோ சிபிஆருக்கு மேலே போணுச்சுன்னா புல்லிஸ், சிபிஆருக்கு கீழே வந்துச்சுன்னா பியரிஸ். ஸோ அதுவும் என்ட்ரி எப்போ கன்ஃபார்ம் பண்ணோன்னா சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆணுச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி சிபிஆருக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோவையும் S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா செல் என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ ஹெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பொறுத்த வரலும் சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகுது, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ட்ரேட் ஆகுது, S1க்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ செல் என்ட்ரி எடுத்து நீங்கள் S2க்கு நியர்பைலேயோ இல்லை S2லேயே எக்ஸாக்டாக எக்ஸிட் ஆகிடலாங்க. ஸோ அதை ஏரோ மார்க் இண்டிகேஷன் பண்ணியிருக்கேன், எது ப்ரீவியஸ் டே லோ, எது S1ங்கிறது. ஸோ அதே மாதிரி S2வும் பாருங்கள், ஏரோ மார்க்கில் இண்டிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீ S1 S1ஐ கிராஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே லோ கிராஸ் பண்ணோன்னே S2வை டச் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் நியர்பை S2லேயும் வெளியே வந்துக்கலாம், இல்லைன்னா S2வை தாண்டிச்சுன்னா S3க்கும் போகும், இல்லைன்னா S2க்கும் S3க்கும் மிட்லேயும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டர்ஜி எக்ஸ்ட்டுங்கிற ஸ்டாக்குக்கு. ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண ஸ்டாக் டாட்டா மோட்டார்ஸுங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டாக் அனாலிசிஸில் நான் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள், கிளியராக இன்றைக்கி டுடே சிபிஆர் லைன்ஸ் அந்த 3 ப்ளூ கலர் லைனு. ஸோ ரைட் சைடில் வேல்யூ தெரியும், 709, 708.63, 708.04. ஸோ டுடே ஸ்டாக் ப்ரைஸ், டாட்டா மோட்டரோட ஸ்டாக் ப்ரைஸ் டுடே சிபிஆருக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ அதோட வேல்யூ ரைட் சைடில் இண்டிகேட் ஆகுது பாருங்கள், 704.95. ஸோ
அந்த வேல்யூ வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ வந்து அதுக்கும் கீழே தான் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து S1ஐயும் வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ S2வை டச் பண்ணிருச்சு. ஸோ எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதாங்க. டாடா மோட்டார்ஸ்லேயும் வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ த கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ட்ரி இஸ் ப்ரீவியஸ் டே லோ. அதே மாதிரி வந்து S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு. சிபிஆருக்கும் கீழே வந்ததுனால வந்து என்ட்ரி எடுத்து S2வில் வெளியே வந்துடலாம். S2 வந்து தாண்டுச்சுன்னா S3லையும் நீங்கள் பிரேக் டவுன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாங்க. டாடா மோட்டார்ஸும் இப்படி தாங்க. இதே மாதிரி வந்து நான் இன்னும் 2 ஸ்டாக்கும் பண்ணேன். ஜஸ்ட்டு குயிக்காக ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாக்கை பற்றி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இது ஒன் மோர் ஸ்டாக்குங்க. இதுவும் பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன்னா வந்து சிபிஆருக்கு கீழேயும் S1க்கு கீழேயும் சப்போர்ட் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழேயும் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ வந்து கிளியராக தெரியுது இண்டிகேஷன் வந்து ட்ரெண்டு வந்து பியரிஸு. ஸோ வந்து ஸ்டாக்கில் வந்து செல் பண்ணணும். இது வந்து டைரக்ஷனல் ட்ரேடு, அதாவது வந்து பியரிஸ் சைடு வந்து டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்கணும். ஸோ S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு விம்டா லேபரேட்டரிஸ். அப்போ S2 தான் டார்கெட் ஆர் நியர் டு S2 டார்கெட்டு. ஸோ வந்து எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஒன் மோர் ஸ்டாக் இருக்குங்க, ஃபைனல் ஸ்டாக்கு. ஸோ அதில் நான் ட்ரேட் பண்ணதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ த ஃபைனல் ஸ்டாக் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷனுங்க. ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேலேன்னா வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் பை சிக்னல், அதாவது வந்து புல் சிக்னல். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா R2 டார்கெட்டு. R2வை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா R3 டார்கெட்டு. சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா R1க்கு நியர்பையில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துடணும். R2வை பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சுன்னா R3 தான் டார்கெட்டு. சப்போஸ் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா R2 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இது மாதிரி தாங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டு வந்து சிபிஆருக்கு மேலேயா கீழேயா? ஃபஸ்ட்டு சிபிஆருக்கு மேலேன்னா புல்லிஷ், சிபிஆருக்கு கீழேன்னா பியரிஷ். ஸோ என்ட்ரி வந்து நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிளியராக வந்து என்ட்ரி மட்டும் வந்து வெயிட் பண்ணி எடுக்கணும். பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் தாண்டணும். அதே மாதிரி பிரேக் டவுன் ஆனோன்னா கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோவையும் சப்போர்ட் 1ஐயும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வரணும். ஸோ அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ட்ரியே எடுக்கணும், பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ. ஸோ வந்து இந்த இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ட்ரேடிங்கோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நான் ப்ராஃபிட் மேக் பண்ணதோட ப்ரூஃபை வந்து உங்களுக்கு ஷோ அப் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா நான் எல்லா ட்ரேடுமே ப்ராக்டிக்கலாக தான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஓவரால் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணது. ஸோ நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் நான் எடுத்த ஸ்டாக்கு. ஸோ அதில் வந்து மேக் பண்ண ப்ராஃபிட்டு. ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வந்து இன்ட்ராடே டிப்ஸ் கிடைக்கும். நீங்களும் என்னை மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.